ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெட் பீன் வச்சு ஒரு கீ ரைஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம கீ ரைஸ் தனியாக, ரெட் பீன் வச்சு ஒரு மசாலா தனியாக பண்ணுவோம். நான் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஒரு கீ ரைஸ் பண்ண போகிறேன். இந்த ரெட் பீன் வந்துட்டு நான் நைட்டே 8 ஹவர்ஸ் போல் நான் ஃபுல் நைட்டு ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஓகேவா? 8 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஊறி போயிடுச்சு நல்லா. இதை நம்ம வந்துட்டு ரெடியாக கழுவி நான் வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸு 1.5 அழகு போல் இருக்குது, கழுவி இது பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, கேஷ்யூ நட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகா, அரை லெமனு, கொத்தமல்லி. நான் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம எப்பவும் குடிக்கிற மில்க் இருக்குல்ல, அது யூஸ் பண்ண போகிறோம், 1 கிளாஸ். ஓகே. கல்லுப்பு தேவையான அளவுக்கு. அப்புறம் இந்த பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ ஊற்றிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஹீட் ஆனோடனே நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாம். அண்டு கூடவே இந்த பூண்டையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த ரெட் பீன் இருக்குல்ல, அதை நல்லா போட்டு வதக்கிட்டு நான் வந்து 2 விசில்ஸ் போல் வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு ரைஸ் போட்டு வேக வைக்க போகிறேன். ஓகே, இதை பாருங்கள், பால் ஊற்றிக்கிறேன். சரி, டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. ஃபஸ்ட்டே போட்டுருங்க. நான் வந்துட்டு கப்பு கணக்கில் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அளவு. நீங்கள் என்ன ரைஸ் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப் ரைஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 2 to 3 விசில்ஸ் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு அரிசி அள்ளி வச்சுட்டு 1 விசில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு 1 விசிலும் வச்சாச்சு. ஃபினிஷ்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெட் பீன் கீ ரைஸ் ரெடி. இதுக்கு மேலே நான் வந்துட்டு லைட்டாக லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே நீங்கள் வெறுமனே கூட சாப்பிட்லாம், இல்லை ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you.